ஸ்ரீ குருப்பியோ நம. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 ஆச்சாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 339 ஆரம்பிக்கிறது. சீர்திருத்த தலைவர்கள் ரிஃபார்ம் என்று சொல்வதெல்லாம் கடைசியில் அவரவரும் மனசு போனபடி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கலாம் என்று அவிழ்த்து விடுவதில் தான் முடிந்திருக்கிறது. ரிஃபார்ம்களை ஆரம்பித்து வைத்திருக்கிற எல்லா லீடர்களையும் ஒழுங்கு தப்பினவர்கள் என்று சொல்வதற்கில்லை தான். சாஸ்திர சம்பிரதாய விதிகளாகிற ஒழுங்குகளில் பலதை இவர்களும் விட்டவர்கள்தான் என்பதால் இவர்களை சனாதன தர்ம பீடங்களான மடஸ்தாபனங்கள் இருக்கிற நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் இல்லை. என்றாலும் இவர்கள் பர்சனல் லைஃபில், அதாவது தனி வாழ்க்கையில் சத்தியம், நேர்மை, ஒழுக்கம், தியாகம், அன்பு போன்ற பலவற்றை கடைபிடித்தவர்கள் என்பதை ஆட்சேபிப்பதற்கில்லை. ஓரளவுக்கு படிப்பு, விஷய ஞானம் எல்லாம் உள்ளவர்களாகவும் ஜனங்களை நல்லதில் கொண்டு போக வேண்டும் என்பதில் நிஜமான அக்கறை கொண்டவர்களாகவே இந்த சீர்திருத்த தலைவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஆனாலும் இவர்கள் பண்ணுகிற பெரிய தப்பு என்னவென்றால், தங்கள் புத்திக்கு சரியாக தோன்றுவதுதான் சரி, பாக்கியெல்லாம் தப்பு என்று நினைப்பதுதான். தாங்கள் சுத்தர்கள் தான், விஷயம் தெரிந்தவர்கள் தான் என்றாலும் தர்மசாஸ்திரங்களை வேத வழி பிரகாரம் பண்ணி வைத்த ரிஷிகளும் மனு முதலிய பெரியவர்களும் தங்களை விடவும் எவ்வளவோ சுத்தர்கள், எவ்வளவோ விஷயம் தெரிந்தவர்கள் என்று உணர்கிற மரியாதை இவர்களுக்கு இல்லை. இன்னொன்று, அதிருஷ்ட பலன் என்பதாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதை நம்பாமல் வெள்ளைக்காரர்கள் எண்ணப்போக்குப்படி இவர்களும் பிராக்டிக்கல் ரிசல்ட் என்று உடனுக்குடனே லோகத்தில் வெளிப்படையாக தெரியும் பலன்களை மட்டுமே கருதி காரியம் செய்வதுதான். யதார்த்தத்துக்கு மேல் யதார்த்தத்துக்கு பிடிபடாத தெய்வசக்தி ஒன்று இருக்கிறது. அது அப்போதைக்கு போது கண்ணுக்கு தெரியும்படியாக மட்டும் ரிசல்ட்டை காட்டி விடுவதில்லை. நம் காரியங்கள், எண்ணங்கள் இவற்றின் பலன் உடனே இங்கே தெரியாமல் ஏதோ காலத்தில், ஏதோ ஜன்மாந்திரத்தில், ஏதோ லோகாந்திரத்தில் கூட விளையும்படியாகத்தான் விஸ்தாரமான அளவிலே லீலை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படி உடனுக்குடனே பலன் தெரியாமல் எப்பொழுதோ விளைய இருப்பதைத்தான் அதிருஷ்ட பலன் என்பது. இதிலே இந்த ரிஃபார்மர்களுக்கு அநேகமாக நம்பிக்கையே கிடையாது. அவர்களுடைய படிப்பு, பார்வை எல்லாம் வெள்ளைக்காரர்களின் வழியிலே தான் இருக்கிறது. அதனால்தான் லோகத்தில் அநேக வித்தியாசங்கள் இருப்பதெல்லாம் ஜென்மாந்திர கர்மாப்படி அவரவரும் ஆத்மாபிவிருத்தி அடைவதற்காக ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ளாமல் சமத்துவம், அபேதவாதம் என்று எதையோ சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் பல பட்டடையாக போட்டு குழப்ப வேண்டும் என்கிறார்கள். இப்படியே லோகாந்திரங்களிலும் அதிருஷ்ட பலன் ஏற்படுவதை புரிந்து கொள்ளாததால் தேவதைகளுக்கான யக்யாதி கர்மங்கள், பித்திருக்களுக்கான திவச தர்ப்பணாதிகள் ஆகியவற்றை வீண் காரியம், சூப்பர்சிஷன் என்று கேலி செய்கிறார்கள். லோகாந்திர ஜென்மாந்திரங்களில் பலனை தருபவனாக ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து தாங்களே அதிகாரி, தாங்களே கர்த்தா என்று நினைத்து கொண்டு இவர்கள் விரும்பும் சீர்திருத்தம், முன்னேற்றம் எல்லாம் தங்கள் வாழ்நாளிலே நடந்து பார்த்தாக வேண்டும், இன் மை லைஃப் டைம் என்கிறார்கள். இவர்களில் சிலர் கொஞ்சம் கூட அடக்கமில்லாமல் இருக்கும்போது தம்பமான மதான்விதா என்று கீதையில் சொல்லியிருப்பது போல தாங்களே எதையும் சாதித்து விட முடியும் என்ற தற்புறமையில் மதம் பிடித்து டம்பமாக திட்டங்களை போட்டு லோகத்தையே மாற்றிவிடப் போகிறேனாக்கும் என்று கிளம்புகிறார்கள். இவர்களை படம் பிடித்து காட்டுவது போல பகவான் இதமத்திய மயா லப்தம் இமம் பிராப்சிய மனோரதம், இன்றைக்கு இதை சாதித்து விட்டேனாக்கும், இன்னமும் பெருசாக நாளைக்கு சாதிப்பேன் என்று வெறும் லௌகீகமாகவே எதையோ பண்ணி பூரித்து போகிறார்கள் என்கிறார். இப்படியெல்லாம் செய்கிறவர்களிடத்தில் சாஸ்திரப்படி சொல்லப்படும் சௌஷம், தூய்மை, மடி, விழுப்பு பார்ப்பது இருக்காது. எந்த ஆச்சாரமுமே இருக்காது. ந சௌஷம் ந அபிச்ச ஆச்சாரக என்கிறார். உபனிஷத்திலும் ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக என்று நானே மகா புத்திசாலி, மகா பண்டிதன் என்று பரலோக விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கிளம்புகிறவர்களையும் அவர்களை வழிகாட்டியாக கொண்டு பின்னே போகிறவர்களையும் சொல்லி இவர்கள் எல்லோரும் குருடர்களால் வழிகாட்டப்பட்ட குருடர்கள் மாதிரி சுற்றி சுற்றி தடிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தலைவர்களும் பின்பற்றுகிறவர்களும், ரிஃபார்ம் லீடர்களுக்கும் ஃபாலோயர்களுக்கும், அதாவது அவர்களை பின்பற்றுவோருக்கும் இடையே ஒரு வித்தியாசம். இதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த நாளில் மதம் விதிக்கிற சீலங்கள், ரிலிஜியஸ் வெர்ச்சூஸ், மத சம்பந்தமில்லாத வெறும் எத்திக்கல் எக்ஸலன்சஸ், நன்னெறி பண்புகள் என்று ஒரு விசித்திரமான பாகுபாடு பண்ணுவது வழக்கமாக இருக்கிறது. மத சம்பந்தம், அதாவது ஈஸ்வர பிரேரணையான மத சாஸ்திர சம்பந்தம் என்பது இல்லாமல் நன்னெறி, எத்திக்ஸ், மொராலிட்டி என்று எதுவுமே இல்லை.
ஆனாலும் இப்படி சாஸ்திரம் என்று பூர்வீக கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கிறோம் என்றால் அது இந்த காலத்தவருக்கு அவமானமாக தங்கள் கௌரவத்தை குறைத்துக் கொள்வதாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட தத்துவங்களை பேஸ் பண்ணியே அநேக தர்மங்களையும் அந்த தர்மங்களை நடைமுறையில் காட்டுவதற்கான கர்மங்களையும் சொல்லியிருப்பதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் என்று மேல்நாட்டுக்காரர்கள் சொல்வதால் இதையெல்லாம் நாம் ஏன் அனுசரிக்க வேண்டும் என்று அவமானமாய் இருக்கிறது. நம் சாஸ்திரத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றில்லாமல் அவர்கள் தங்களுடைய பார்வையில் பட்டபடி இதை பற்றி தப்பாக சொல்வதையெல்லாம் நம்மவர்களே எடுத்துக்கொண்டு ஃபேஷனாக ரிஃபார்ம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் காலமாக நாம் எடுத்து சொல்லாமலேயே வெள்ளைக்காரர்கள் தாங்களாவே ஆராய்ச்சிகளும் பரிசோதனைகளும் பண்ணி ஏற்கனவே தாங்கள் பரிகாசம் பண்ணின அநேக சமாச்சாரங்களை பெரிசாக கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹோமம் பண்ணுவதில் பலன் இருக்கிறது, மந்திரத்தில் பலன் இருக்கிறது, லோகாந்திரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அவர்களே ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சர்டிபிகேட்டின் மீது நம்மவர்களும் இவற்றை கொஞ்சம் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ரிஃபார்ம் லீடர்கள் மதசீலம் நெறிக்கோட்டுப்பாடு என்று இரண்டாக பிரித்ததில் முதலாவதில் பலவற்றை ஆட்சேபித்தாலும் பின்னதில் நெறிகளில் பலவற்றை பின்பற்றுவதால் தங்களை பொறுத்தமட்டில் ஏதோ ஒரு ஒழுங்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒழுங்குகளையும் பழைய ஆச்சாரங்களையும் மாற்றி சீர்திருத்தம் என்ற பெயரில் இவர்கள் செய்கிற புது விதிகளையும் சேர்த்து இவர்களே புது மதங்களை அப்படி சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் சிருஷ்டிக்கிறார்கள். லீடர்கள் விஷயம் இப்படி இருக்கட்டும், இவர்களுடைய ஃபாலோயர்கள் விஷயம் என்ன? பழைய கட்டுப்பாட்டில் இருந்து அவிழ்த்து விடுகிறார்களே, இப்போதே லௌகீகமாக நமக்கு பலன் தருகிற ஏற்பாடுகளை சொல்கிறார்களே என்று தான் இவர்களை ஃபாலோ பண்ண ஆள் சேர்கிறது. சாதந்திரியமாக இஷ்டப்படி பண்ணலாம் என்பதற்காகத்தான் பிராச்சீனமான சமயாச்சாரத்தை விட்டு இதற்கு வருகிறார்கள். லீடர்களுக்கு ஏதோ ஒரு பக்குவம், படிப்பு, அனுபவம், கொள்கை பிடிமானம் எல்லாம் இருப்பதால் இவர்கள் மதாச்சாரங்களை விட்டாலும் தாங்களாக சில ஒழுக்க நெறிகளுக்காவது கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஃபாலோ பண்ணும் பொதுஜனங்களுக்கு இந்த யோக்கியதாம்சங்கள் எப்படி விசேஷமாக இருக்க முடியும்? அதனால் இவர்கள் ரிலிஜியஸ் வர்ச்சுவை மட்டும் விட்டார்கள் என்றால் தாங்களோ எந்த கட்டுப்பாடுமே வேண்டாம் என்று எதிகல் வர்ச்சுவஸையும் விட்டுவிட ஆரம்பிக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.